ஹாய் ஆல், வெரி குட் ஈவினிங். ஸோ TWC 94 ரொம்ப நாளாக பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி கோடிங் கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ உங்களுக்காக பாருங்க, இந்த வாரத்துல இருந்து வீக்லி கோடிங் இருக்கு. அதுவும் ரொம்ப முக்கியமான டேட்டா ஸ்ட்ரக்சர் சீரிஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்டாக்ல ஒரு ப்ரோக்ராம் பார்க்க போறோம். பேலன்சிங் பேரந்திசிஸ் பிராக்கெட்ஸ்லாம் வந்து பேலன்ஸ் பண்ற ப்ரோக்ராம், ஒரு இம்பார்ட்டன்டான இன்டர்வியூ ப்ரோக்ராம். ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க ப்ரோக்ராமுக்கு போகலாம். எஸ். ஸோ ஸ்டாக்னா என்னங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டாக்ன்றது ஒரு லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சருங்க. ஸோ லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். இப்போ எப்படி இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கீழே இருக்க காயின்ஸ் லாஸ்ட்டாக தான் இருக்க முடியும், ஏன்னா வரிசையா தான் வைக்க முடியும். ஸோ லாஸ்ட்ல இருக்க தான் ஃபர்ஸ்ட் எடுக்க முடியும், ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது லாஸ்ட்ல தான் எடுக்க முடியும். ஸோ இந்த கான்செப்ட் பேர் தான் லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பத்தி இன்னும் என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம். இதுல ரெண்டு ஆப்ரேஷன் இருக்கு. ஒரு ஆப்ரேஷன் பேர் புஷ், ஒரு ஆப்ரேஷன் பேர் பாப். புஷ்னா என்ன, பாப்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எஸ், புஷ்னா என்னன்னா அந்த ஸ்டாக் மேல காசை ஆட் பண்றது, அதாவது ஆடிங் அன் எலிமெண்ட் டு டாப் ஆஃப் தி ஸ்டாக். ஸோ ஆட் பண்றதுக்கு பேரு புஷ். அது மாதிரி அதுல இருந்து எடுக்கிறதுக்கு பேர் பாத்தீங்கன்னா பாப். பாப் அப்படின்றது ரிமூவிங் டாப் மோஸ்ட் எலிமெண்ட் இந்த ஸ்டாக். ஒரு ஸ்டாக்ல இருக்க டாப் மோஸ்ட் எலிமெண்ட் எடுக்கிறது. ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் எவ்வளவு முக்கியம் அப்படின்னா, நம்மளோட ப்ரோக்ராமை எஃபிஷியன்டா பண்றதுக்கு தான் டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்றோம். அதுல ஸ்டாக் வந்து ஒரு பெரிய ரோலை பிளே பண்ணுது. ஓகே, ஸ்டாக்ல வந்துட்டு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம சென்டரை பொறுத்த வரைக்கும், நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, we have many ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ். ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இருக்கு, மீன் ஸ்டாக் இருக்கு, ஜாங்கோல இருக்கு, UI UX டிசைனிங் இருக்கு, டெஸ்டிங் இருக்கு, நம்ம கிட்ட டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், டேட்டா இன்ஜினியரிங், அந்த மாதிரி இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு சப்போஸ் ட்ரெயின் ஆகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா வாங்க நம்ம ஆஃபீஸ்க்கு கண்டிப்பா நம்ம ட்ரெயின் ஆகிக்கலாம். எஸ், நம்ம ஆஃபீஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, புத்தூர், திலநகர் அண்ட் காட்டூர். திருச்சியில பாத்தீங்கன்னா 3 இடத்துலயுமே இருக்கு. உங்களுக்கு எந்த லொகேஷன் பக்கத்துல இருக்கோ அங்க வாங்க. இந்த நம்பரை வந்துட்டு நீங்க வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி உங்க ஃபியூச்சர்ல உங்க ட்ரைனிங்க்கு யூஸ் ஆகலாம். எஸ், வாங்க செக்கிங் தி பேலன்ஸ் பேரந்திசிஸ் ப்ரோக்ராமுக்கு போகலாம். இந்த ப்ரோக்ராம் என்ன சொல்லுது அப்படின்னா, பிராக்கெட்ஸ் வந்துட்டு கரெக்டா இருக்கா அப்படின்றத செக் பண்றது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஸ்டாக் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இல்லைன்னா ரீடு அண்ட் அண்டு அப்படின்ற ஆப்ஷனே நம்ம இல்லாம இருந்திருக்கும். ஸ்டாக் அப்படின்ற ஒன்று வந்தனால தான் ரீடு அண்டு நம்மளால பண்ண முடியுது. ஸோ இது மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு ஸ்டாக்கு. வாங்க ஒன்றா பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராம் எப்படி பண்றது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா இந்த கமெண்ட்ல கோடிங் பண்ணுங்க. ஸோ நான் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் எப்படி பண்றது சொல்லித்தரேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம், அப்போ ப்ரோக்ராம் சொல்லி கொடுத்தா புரியும். எஸ், எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது? ஃபர்ஸ்ட் விஷயம் வந்துட்டு, ஒரு ஸ்டாக்கை கிரியேட் பண்றது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு கேரக்டர் அரே யூஸ் பண்ணீங்கன்னாவே கிரியேட் பண்ணிடலாம். ஒரு கேரக்டர் ஸ்டாக்கோட பேரு மேக்ஸ் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு எலிமெண்ட்டை கொடுத்துருங்க. ஸோ மேக்ஸ்க்கு வந்து ஜென்ரலாகவே வந்து நீங்கள் டிஃபைன்ல போயிட்டு 100 கொடுப்பாங்க, இல்லை நீங்களாவே வேணா எது வேணா கொடுத்துக்கலாம். ஸோ புஷ்னா ஒரு டேட்டா ஆட் பண்ணுறது, புல் பாப் அப்படின்னா ஒரு டேட்டாவை டெல் பண்றது. இது நல்லாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வாங்க கோடிங்க்கு போகலாம். எஸ், இது வந்து புஷ் பண்றதுக்கான கோடிங். புஷ் பண்றது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஸ்டாக் இருக்கு அப்படின்னா, ஸ்டாக்ல 99 தான் அளவுன்னு வச்சுக்கோங்களேன். அதோட இன்னொன்று ஆட் பண்ணீங்கன்னா அது ஓவர்ஃப்ளோ ஆயிரும். ஸோ அதனால மேக்ஸிமம் லிமிட்டை விட கம்மியாக தான் இருக்கணும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் ஃபர்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணா, ஸ்டாக்கோட டாப்ல போய் அந்த கேரக்டர் வைக்கிறாங்க. அதாவது ஸ்டாக் இங்க இருக்கு டாப் அப்படின்னா பிளஸ் டாப், அதாவது அதுக்கு அடுத்த எலிமெண்ட்ல இதை ஒதுக்கி வை. ஸோ எங்க இருக்கோ அதை ஒரு இதை இன்க்ரீஸ் பண்ணிட்டு வைங்க அப்படின்னு. இதுதான் இன்செர்ட்டிங் ஸ்டாக். ஒண்ணுமே இல்லை, ஒரு அரேல ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ற மாதிரி தான். ஆனா அந்த ஸ்டாப் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வச்சு நம்ம பண்றோம். சரி, அடுத்தது ரிமூவ் பண்றது எப்படிங்கன்னா, ரொம்ப ஈஸிங்க. ஆக்சுவலா எந்த டேட்டாவுமே இல்லைன்னா ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ டாப்ன்றது எதுவுமே இல்லை, டாப் அப்படின்றது ஒரு பாயிண்டர். அந்த பாயிண்டர் பாத்தீங்கன்னா டாப் ஆஃப் தி ஸ்டாக்ல இருக்கும். ஸோ டாப்ல இருக்கும். ஸோ ஒரு டேட்டாவுமே இல்லைன்னா -1ல இருக்கும். ஸோ சப்போஸ் -1 இருந்துச்சுன்னா இது எம்டின்னு சொல்ல போறோம். ப்ரோக்ராமையும் க்ளோஸ் பண்ணிப்போம். அப்படி சப்போஸ் எம்டியா இல்லை அப்படின்னா ஜஸ்ட் டாப் ஒரு ஸ்டெப் கீழே இருக்கும். சில இருந்து நம்ம பில கொண்டு வந்துடும். ஸோ அப்போ என்ன ஆகுனா, ஒரு எலிமெண்ட் சீன்ற எலிமெண்ட் டெல்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரிங்களா, புரியுதுங்களா? ஸோ ஒரு இதை டெல் பண்ணலாம், ஒரு இதை ஆட் பண்ணலாம். எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா லாஸ்டா ஆட் பண்ணது தான் நம்மளால டெல் பண்ண முடியும். அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எஸ், நெக்ஸ்ட் போலாம். ஸோ இந்த ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். இது ஒரு ஸ்டாக் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரு எக்ஸ்பிரஷன் வந்துட்டு ஒரு பேலன்ஸான எக்ஸ்பிரஷன் பார்க்க போறோம். எஸ், ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பிராக்கெட் எடுத்துக்கிறோம். ஸோ ஸ்கொயர் பிராக்கெட்டை இன்செர்ட் பண்ணும்போது ஜஸ்ட் இன்செர்ட், ஓப்பன் பிராக்கெட் எல்லாமே வந்து இன்செர்ட் தான் பண்ணணும். ஸோ இன்செர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு ஓப்பன் பிராக்கெட் கர்லி பிரேசஸ் இது. ஓகே, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கர்லி பிரேஸ் க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, சப்போஸ் நம்ம அதுக்கு முன்னாடி இருக்கிறத பார்க்குறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிறது இந்த பேர் இருக்கா, ஸோ இந்த மாதிரி இருக்குன்னா இந்த பேர் இருந்துச்சு அப்படின்னா அது கரெக்ட். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா அதை டெலிட் பண்ணிடும், பாப் பண்ணிடும் அந்த இடத்துல இருந்து. நல்லா கொஞ்சம் க்ளோஸ் பிராக்கெட் இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி அதே பிராக்கெட் இருந்துச்சுன்னா நம்ம அதை பாப் பண்ணிடும். ஸோ அதனால டெலிட் பண்ணிடும். ஸோ என்னோட ஸ்டாக்ல ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் நடந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் இருக்கு. இங்கே என்ன பண்றோம் அப்படின்னா லாஸ்டா இருக்கிறத பார்க்குறோம், அதை நம்ம வந்து பாப் பண்ணிக்கிறோம். ஸோ இங்க பாருங்க இந்த பிராக்கெட் இருக்கனால பாப் பண்ணிடும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ பிராக்கெட் ஆட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் க்ளோஸ் பிராக்கெட் பாப் பண்றோம். நெக்ஸ்ட் ஒரு நியூ பிராக்கெட் ஆட் பண்றோம். நெக்ஸ்ட் ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் ஆட் பண்றோம். நெக்ஸ்ட் ஒரு கர்லி பிரேசஸ் ஆட் பண்றோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கர்லி பிராக்கெட் அதனால டெலிட் பண்றோம். ஸோ திருப்பி ஓப்பன் பண்றோம், திருப்பி டெலிட் பண்றோம், ஸ்கொயர் பிராக்கெட்னால டெலிட் பண்றோம், அண்ட் ஃபைனலா கர்லி பிரேசஸை டெலிட் பண்றோம். ஸோ ஃபைனலா எனக்கு என்ன ஆச்சு, என்னோட ஸ்டாக் காலி ஆயிடுச்சு. இந்த ஃபுல் ப்ரோக்ராம் முடிஞ்சோன்னா என்னோட ஸ்டாக் காலி ஆச்சுன்னா இட்ஸ் அ பேலன்ஸ்டு
எக்ஸ்பிரஷன் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி, இம்பேலன்ஸா ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா வாங்க இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் 2 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன இது பண்ணணும். ஓப்பன் பண்றோம், ஓப்பன் பண்ணா ஆட் பண்ணணும். ஸோ ஓப்பன் பண்ணா இன்னொரு ஆட் பண்ணணும், க்ளோஸ் பண்ண அப்படின்னா ஒன்று ரிமூவ் பண்ணணும், திருப்பி க்ளோஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணணும். பட் இது வந்து ஓப்பன் ப்ராக்கெட் அப்படின்றதால நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஃபில் இல்லை. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இம்பேலன்ஸ்டு கிராஃப் ஆர் நாட் அ பேலன்ஸ்டு எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் புரியல அப்படின்னா ப்ரோக்ராமுக்கு போகலாம். எஸ், நமக்கு நார்மலாவே தெரியும் ஒரு ஹேஷ் இன்க்ளூட் எஸ்டிஓ டாட் யூஸ் பண்றேன், எல்ஐபி யூஸ் பண்றேன். எல்ஐபி எதுக்கு சார் யூஸ் பண்றீங்க அப்படின்னா சப்போஸ் ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா ப்ரோக்ராம் ஸ்டாப் பண்றதுக்கோ இல்ல காலி ஆச்சுன்னா எம்டி ஆச்சுனாலும் ப்ரோக்ராம் ஸ்டாப் பண்றதுக்கோ நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுதான் இங்க கொடுத்துருக்கேன், இங்கேயும். ஸோ புஷ் அப்படின்றது என்ன, ஒரு அரேல ஒரு டேட்டாவை ஆட் பண்றது. பாப் அப்படின்றது என்னன்னா அந்த ஸ்டாக்ல இருக்க லாஸ்ட் எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு அந்த டாப் வந்து கொஞ்சம் கீழே இருக்கிறது. இவ்வளவுதாங்க விஷயம். ஸோ பாப் புஷ் பாப் ஓட வேலை இது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றோம், அந்த ப்ரோக்ராம்ல புஷ் என்ன பண்ணுதுன்றது உங்களுக்கு தெரியும், பாப் என்ன பண்ணுறது உங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ஃபங்க்ஷன் எழுதுறோம். ஒரு எக்ஸ்பிரஷனை நான் வாங்கிக்கிறேன் யூசர் வந்து, வாங்கிட்டு அது பேலன்ஸா இல்லையான்னு செக் பண்றேன். பேலன்ஸா இருந்தால் பேலன்ஸ் சொல்றேன், பேலன்ஸ் இல்லைன்னா இதுக்கு இஸ் பேலன்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்றேன். ஸோ இஸ் பேலன்ஸ் ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நீ வாங்குற ஃபுல் எக்ஸ்பிரஷன்ல ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனும் எடுத்துக்கோ, அதுல ஓப்பன் ப்ராக்கெட் இருந்தா புஷ் பண்ணிடு, வேற எதுவுமே பண்ண தேவையில்லை. ஓப்பன் ப்ராக்கெட்னா ஜஸ்ட் புஷ். அது வந்து ப்ராக்கெட் இருந்தாலும் சரி, ஸ்கொயர் ப்ராக்கெட் இருந்தாலும் சரி, கர்லி பிரேஸ் இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் புஷ் பண்ணி விட்டுரு. ஓகே ஃபைன். சப்போஸ் க்ளோஸ் ப்ராக்கெட் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, க்ளோஸ் ப்ராக்கெட் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஐட்டம் அதாவது பாப் பண்ணி விட்டுறணும். அதுக்கு முன்னாடி ஐட்டம் பாப் பண்ணி விட்டு இதுக்கு முன்னாடி ஐட்டம் சப்போஸ் ஓப்பன் பிரேஸ் இருக்கு, க்ளோஸ் பிரேஸ் இருந்துச்சுன்னா ஓகே, க்ளோஸ் பிரேஸ் இருக்கு, ஓப்பன் பிரேஸ் இருந்தா ஓகே, ஸ்கொயருக்கு ஸ்கொயர் இருந்தா ஓகே, பிரேசஸ் இருந்தா அப்படி இல்லைன்னா அது இல்லைங்க ஜீரோ அப்படின்னு சொல்லுங்க. அப்படி இருந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணி வெளியே வந்துருங்க. ஸ்கிப் பண்ணி வெளியே வந்து டாப் ஈக்குவல் டுக்குள்ள மைனஸ் ஒன்று கொடுத்துருங்க. டாப் ஈக்குவல் டுக்குள்ள மைனஸ் என்ன அர்த்தம், சப்போஸ் உங்களோட டாப் அதாவது உங்க ஸ்டாக் காலியா இருந்துச்சுன்னா ஓகே ஃபைன், இட்ஸ் அ பேலன்ஸ்டு கிராஃப் அப்படின்னு சொல்ல போறோம். டாப் ஈக்குவல் டுக்குள்ள மைனஸ் ஒன்னா, சப்போஸ் டாப் வந்து மைனஸ் ஒன் இருந்துச்சுன்னா ட்ரூ, ட்ரூனா என்ன ஆகும், 100 சென்ட் ஆகும். ஸோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ ஐ ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபுல் ப்ரோக்ராமே நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா கீழே கொடுத்துறேன், நீங்க அதை பார்த்துட்டு உங்களுக்கு புரியல அப்படின்னா கமெண்ட் சொல்லுங்க. இன்னும் நிறைய ப்ரோக்ராம் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா மெசேஜ் போடுங்க, கண்டிப்பா நம்ம வந்து பார்ப்போம். இது வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ மக்களே.